உயரங்களை மட்டுமல்ல, வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். துல்லியமான தொழில்நுட்பம், நம்பகமான பாதுகாப்பு, உயர்வின் புதிய அடையாளம். அக்கார்ட் எலிவேட்டர்ஸ். Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. டெல்லியில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டம் நடத்தியிருந்தாங்க. முக்கியமாக கல்வித்துறையில் நடந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு குறைபாடுகள் தொடர்பாக. உண்மையில் இந்த போராட்டம் எதற்காக? இந்த போராட்டத்துக்கு அடிப்படை காரணமே நீட் எக்ஸாம். என்ன விழிப்புணர்வுனா, கல்வி நிலையங்கள் எல்லாமே வணிக நிலையங்களாக மாற்றப்பட்டு விட்டது. கல்வி என்பது அரசாங்கம் கொடுக்கும் என்பதற்கு மாறாக கல்வியை விலை கொடுத்து வாங்க முடியும் என்று இன்னைக்கு பாஜக அரசாங்கம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. ராஜஸ்தான், பீகார், மகாராஷ்டிரா, இப்படி ஒரு 4-5 மாநிலம், ஜார்க்கண்ட், 4-5 மாநிலங்களை மட்டும் படிக்கிற பசங்க, அது குறிப்பிட்ட சென்டரில் படிக்கிற பசங்க மட்டுமே நிறைய மார்க் வாங்குறாங்க. அது எப்படிங்கிறது ரொம்ப நாளாக பலருக்கு சந்தேகம் சொல்றாங்க. அமைச்சர் பதவி விலகணும் அப்படி சொல்றது. இதுக்கெல்லாம் பொறுப்பேற்க வேண்டியவர் யார்? கல்வி அமைச்சர் தான். மத்திய அமைச்சர் பிரதான் தான் பொறுப்பேற்க வேண்டும். நீட்டு எதிர்ப்பு என்பதே ஒரு அரசியல் தான். நன்கொடையில மட்டும் கையாடல. நீங்க ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா ராமர் கோயில் கட்டும் போதே ஊழல் ஆரம்பித்து விட்டது. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. டெல்லியில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி போராட்டம் வெல்லுமா, பிஜேபிக்கு பலவீனமா? இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு துரை பாண்டியன் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு துரை. வணக்கம். டெல்லியில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டம் நடத்தியிருந்தாங்க. முக்கியமாக கல்வித்துறையில் நடந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு குறைபாடுகள் தொடர்பாக. இப்போ அவங்க பார்லிமெண்ட்டுக்கு போவாங்க, ஒருவேளை அந்த உள்ள நுழைஞ்சிருவாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்று நாம் பதிவு செய்து கொண்டிருக்கும் நாளில் நடந்தது. உண்மையில் இந்த போராட்டம் எதற்காக? இது வெற்றியை நோக்கி போக வாய்ப்பு இருக்கா? இந்த போராட்டம் அதற்கான காரணம், இதில் இளைஞர்கள் மிக கோபத்தோடு இருக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது. எதில்? இந்த போராட்டத்துக்கு அடிப்படை காரணமே நீட் எக்ஸாம். அடுத்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன், மத்திய கல்வித்துறையில் +2 படித்த மாணவர்களுடைய ஆன்சர் ஷீட்டை கொடுத்த விதம். இது ரெண்டும் தான் நீட்டில் கேள்வித்தாள் வெளியில் அதை பல லட்சம் ரூபாய்க்கு ஒவ்வொருத்தர் மாற்றி விற்றது. இது ரெண்டு தான் இன்றைக்கி இந்த கோபத்துக்கான காரணம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த நீட் எக்ஸாமினேஷன் ஆரம்பித்ததுலேருந்து இந்த 10 வருடங்களில் ஒரு 80 தடவைக்கு மேலே இப்போ கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகிறது. ஒரு குறிப்பிட்ட சென்டர், என்ன சொல்லணும்னா, ராஜஸ்தானில் கோட்டாங்கிற ஒரு இடத்துல இருந்து மட்டும் 720க்கு 720 மார்க் வாங்குவாங்க. 2024 இதே மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது. கேட்டாக்க நாங்கள் 1643 பேர் கிரேஸ் மார்க் போட்டோம்னு சொன்னாங்க. அது எப்படியா 719 கிரேஸ் மார்க் போட முடியும்? 200 கேள்விகள், 180 கேள்விக்கு ஆன்சர் பண்ணிங்கன்னா ஒரு கேள்விக்கு 4 மார்க்குன்னு சொல்லி 720 வாங்கலாம். அதில் நெகட்டிவ் மார்க்கு 1 தான். தப்பாக எழுதினீங்கன்னா 1 மார்க் குறைச்சிக்குவாங்க. அப்போ 719 எப்படி வரும்? 718 எப்படி வரும்? இப்படிலாம் பல கேள்விகள் அப்போவே வந்தது. இந்த போராட்டம் எப்படி அதற்காக நடந்தது? அது எப்படி? அது மக்களுடைய ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இருக்குது. மக்களுடைய ஆதரவு என்று சொல்வதை விட குறிப்பாக மாணவர்கள், இளைஞர்களின் ஆதரவு, ஜென்சி தலைமுறை என்று சொல்கிறோம் அல்லவா, அவர்களின் ஆதரவு அதிகமாக இருக்கிறது. என்ன விழிப்புணர்வு இருக்குது அவங்க நினைக்கிறீங்க? என்ன விழிப்புணர்வுனா, அதாவது இந்த கல்வி நிலையங்கள் எல்லாமே வணிக நிலையங்களாக மாற்றப்பட்டு விட்டது. கல்வி என்பது அரசாங்கம் கொடுக்கும் என்பதற்கு மாறாக கல்வியை விலை கொடுத்து வாங்க முடியும் என்று இன்னைக்கு பாஜக அரசாங்கம் நிரூபித்து கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதி தான் இந்த போராட்டம். இந்த போராட்டத்தில் முக்கியமான காரணம் என்னென்னா, ஒரு 4-5 மாநிலங்களில், ராஜஸ்தான், பீகார், மகாராஷ்டிரா, இப்படி ஒரு 4-5 மாநிலம், ஜார்க்கண்ட், 4-5 மாநிலங்களை மட்டும் படிக்கிற பசங்க, அது குறிப்பிட்ட சென்டரில் படிக்கிற பசங்க மட்டுமே நிறையா மார்க் வாங்குறாங்க. அது எப்படிங்கிறது ரொம்ப நாளாக பலருக்கு சந்தேகம். இப்போ இதை தெளிவாகிவிட்டது. அங்கே வச்சுருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது பாருங்கள், இதுக்காக பயிற்சி கொடுக்குற நிலையங்கள், இந்த பயிற்சி நிலையங்கள் மூலமாகவே ப்ராபபிள் கொஸ்டின்ஸ் ஆர் கெஸ் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டு, அதில் அந்த 100-200 கேள்விக்கு 150 கரெக்டாக கொடுத்துட்றது. 150ல் நீங்கள் 100-140 எழுதினாவே போதும், அப்படி கொடுத்துருக்காங்க. இந்த தடவை அது மாதிரி கொடுத்த உடனே சிலருடைய வாட்ஸ்அப் வச்சும் டெலகிராமில் ஒவ்வொருத்தருக்கா மாடல் கொஸ்டின் பேப்பர், கெஸ் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. மாணவர்கள் கண்டுபிடித்ததற்கு பிறகு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்ததனுடைய காரணமாக மே மாதம் தேர்வு நடந்து முடிஞ்சது. மே மாதம் முடிஞ்சோன்னா மறுபடியும் ஜூன் 21க்கு
எக்ஸாமினேஷனை போஸ்ட்போன் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடியே தப்பு நடந்திருக்குங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இந்த போராட்டம் பற்றி வரும். இந்த போராட்டம் முக்கியமாக இளைஞர்கள் சேர்ந்தாங்க, டெல்லியில் கூடி ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க, சோனம் வாங்சுக்கும் தொடர்ந்து உண்ணாவிரதம் நடத்தினார். இதன் மூலம் அமைச்சர் பதவி செய்தியை தெளிவாக சொல்கிறாங்க, அமைச்சர் பதவி விலகணும் அப்படி சொல்றது சரியா? அந்த அவங்க சொல்கிற செய்தி ஒன்று தாங்க. இதற்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்வது? மத்திய அரசாங்கத்தால் நடத்தப்படுகிற நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. அதுக்கு பொறுப்பு யார்? சிபிஎஸ்சியில் +2 மார்க் ஷீட், அதாவது ஆன்சர் ஷீட்டு மாறி மாறி வந்திருக்கு. சில இதில் காலியாகவே இருந்திருக்கு பக்கங்கள்லாம். அப்போ மாற்றினது யார்? அதை ஒரு தனியான ஒரு முகமைக்கு கொடுத்து அதில் வந்து கான்ட்ராக்டர் கொடுத்தது யார்? இதுக்கெல்லாம் பொறுப்பேற்க வேண்டியவர் யார்? கல்வி அமைச்சர் தான். மத்திய அமைச்சர் பிரதான் தான் பொறுப்பேற்க வேண்டும். ஆனால் பொறுப்பேற்க வேண்டிய மத்திய அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ஒரு ஸ்பிரிண்டர் எக்ஸ்ட்ரீம் குரூப்பு, ஒரு சின்ன பசங்க, அதாவது டிஸ்ரப்டிவ் ஃபோர்ஸஸ் அப்படின்லாம் ஒரு கிண்டலும் கேலியுமா. டிஸ்ரப்டிவ் ஃபோர்ஸஸ் நல்லா கவனிங்க, பிரிவினை சக்திகள் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறார். ஆனால் அப்போ அந்த இளைஞர்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த பையன் எங்கேயோ படிச்சுக்கிட்டு இருக்க பையன், அபிஜித் தீப்கேங்கிற பையன் படிச்சுட்டு இருக்க பையன், அவன் மே மாதம் 16ஆம் தேதி ஆன்லைனில் காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்து ஒரு ப்ரொட்டஸ்ட்டுக்கு எல்லாத்துட்டையும் பண்ணுங்கன்னு சொல்கிறான். 20 லட்சம் பேர் 22 லட்சம் பேரும் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க, அவரோட ஜாயின் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவர் இங்கே வர்றாரு. அவர் இங்கே வந்ததுக்கப்புறம் பல இடங்களில் வரவேற்பு, பல இடங்களில் கூட்டம், பல கூட்டங்களில் வந்து அவரை நேருக்கு நேராக போய் ஆர்எஸ்எஸ் குண்டர்கள் போய் மூஞ்சில் கரிய பூசுறது, அடிக்கிறது, செருப்பை எடுத்து வீசுறது, நேருக்கு நேராக. இது வந்து டிவியில் எல்லா டிவிலையுமே வந்த செய்தி தான், ஒன்றும் ரகசியமாக இல்லை. முந்தானத்து கூட அவர் மேலே கருப்பு மைய மேலே போய் பூசுகிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த பாஜகவுக்கும் இந்த வகுப்பு நடத்துகிற சென்டர் இருக்குது பாருங்கள், வகுப்பு நடத்துகிற அந்த கோச்சிங் சென்டர், இவங்களுக்கு உள்ள ஒரு தொடர்பு இருக்குங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. இல்லை, முதல்ல நீங்கள் சொன்ன பதிலிருந்து அரசாங்கம் பொறுப்பு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. பொறுப்பு முக்கியமாக கல்வி அமைச்சர், ஜனதா பார்ட்டியுடைய கல்வி அமைப்பாளர் அபிஜித் தீப்கே அவருக்கு எதிரான நடவடிக்கை எடுத்து, இது ஒரு பாஜக எதிர் அரசியல் சக்தியாக மாறுதா? மாறும். எப்படி மாறும்னா, இந்த கல்வி மூலமாக நடக்கிற கொள்ளை, இது வந்து இளைஞர் மத்தியில் நல்லா பாருங்கள். அந்த ஒரு 5-6 பசங்க செத்து போயிட்டாங்க. ராஜஸ்தானில் செத்து போயிட்டாங்க, உத்தரப்பிரதேசத்தில் செத்து போயிட்டாங்க, டெல்லியில் ஒரு பொண்ணு, நம்ம ஊரில் ஒரு பொண்ணு, அதாவது தேர்வுக்கு தயார் பண்ண முடியாதுன்னு பயந்து போய் செத்து போச்சுங்க. இவங்க எல்லாருமே பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி 3 வருஷம் படித்தவங்க. நல்லா கவனிங்க, ஃபஸ்ட் அட்டம்ப்டில் எல்லாரும் பாஸ் பண்ணுறதே இல்லை, 2 வருஷம் 3 வருஷம் தான் எழுதி கஷ்டப்பட்டு படித்து பாஸ் பண்ணுறாங்க. அப்படி பாஸ் பண்ணுற இளைஞர்களை எவ்வளவு பேர்? 22 லட்சம் பேர் பரீட்சை எழுதியிருக்கிறான். எவ்வளவு வேக்கன்சி எம்பிபிஎஸ் சீட் இருக்குது? 1,32,000 வேக்கன்சி தான் இருக்குது. இப்போ இந்த 22 லட்சம் பேர்லேருந்து 1,32,000 பேரை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு தேர்வு, இதில் வந்து அநியாயமாக தவறு நடக்கிறது. அப்போ இதே மாதிரி தானே எல்லா கல்வி நிறுவனங்களும் நடக்க முடியும். உதாரணத்துக்கு நான் சொன்ன சிபிஎஸ்சியில் அந்த மார்க் ஷீட்டு கேட்டாக்க யாருடைய மார்க் ஷீட்டோ யாருக்கோ போகுது. நீங்கள் அரசியல் சக்தியாக பிஜேபிக்கு எதிராக மாறும் இருங்க, அதை சொல்கிறேன். எப்படி மாறும்னு சொல்கிறேன். அதே மாதிரி சிபிஎஸ்சியில் இப்படி நடக்குது. இதுவரையில் நடைபெற்ற என்டிஏ நடத்தின பல தேர்வுகளில் குளறுபடிகள் தான் ஏற்பட்டிருக்கிறது. ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் நடத்தினது இளைஞர் அரசியல் சக்தி எப்படி மாறும் சொல்லுங்க. அரசியல் சக்தியை எப்படி மாறும்னா, இந்த கொள்கையை வகுக்கிறவங்க யார்? அதாவது என்டிஏங்கிற அகாடமி எப்போங்க உருவாச்சு? இதுக்கு முன்னாடி யார் நடத்தினா? சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அவங்க தான் நடத்திட்டு தான். சிபிஎஸ்சி தான் இந்த நீட் எக்ஸாம் நடத்தினா. நேஷனல் டெஸ்டிங் அகாடமின்னு ஒன்று உருவாக்குனதுக்கப்புறம் ஊழல் அதிகமாகுது. அதில் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்களாம் யாருன்னு பாருங்கள். ஏதாவது ஒரு வகையில் அங்கே இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர் பாஜகவோட நெருக்கம் காட்டியவராக தான் இருக்கிறார்கள். அப்போ ஒரு சந்தேகம் வருது, இந்திய நாட்டு இளைஞர்கள், படித்த இளைஞர்கள், வேலையில்லா திண்டாட்ட ஒருப்பம் இருக்கிறப்போ ஒரு டாக்டர் ஆகணுங்கிற ஒரு கனவு, அது மட்டும் இந்த எக்ஸாம் மட்டும் இல்லை, ஐஐடி ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனில் இதே மாதிரி பேப்பர் லீக் ஆச்சு. அப்போ இவர் நடத்துகிற தேர்வு முழுவதுமே பணம் இருப்பவர்களுக்கு அதிக வாய்ப்பை கொடுக்கிறது. பணக்காரர் குழந்தைங்க மட்டுமே படிக்க முடியுங்கிற ஒரு எண்ணம் இளைஞர்கள் மத்தியில் வந்தால் இளைஞர்களுக்கு அது கோபம் ஏற்பட்டு ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வர முடியும். நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ராஜபக்சேவே இலங்கையில் யாராவது எதிர்த்து போராடுவார்னு நினைச்சிருக்க முடியுமா? கற்பனை பண்ணியிருக்க முடியுமா? தமிழ்நாட்டில் பேசக்கூட பயந்தாங்க ராஜபக்சே பற்றி பேசுறதுக்கு. அந்த ராஜபக்சே வீட்டுக்குள்ளே போய் பசங்க உட்காந்துட்டு அங்கே வீட்டில் இருக்கிறலாம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு சமைக்க ஆரம்பித்தானுங்க. இதை நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அதனால் நேரங்காலம் சொல்லியெல்லாம் அரசியல் மாற்றம் வராது, திடீரென்று கூட வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்போ இந்த இளைஞர்கள் கேட்ட கேள்வி என்ன? அவங்க கேட்டது என்ன? மத்திய அமைச்சர் பிரதான் வந்து விலகணும்னு அவங்க ரொம்ப நாளாக போராடிக்கிட்டு இருக்காங்க. அரசியல் தானே? அரசியல், ஆமாம், அரசியல் தான். விலகணும் என்று சொல்வது அரசியல் தான். அவங்க எதிர்க்கட்சி. நான் என்ன சொல்றேன், தேர்வு நடத்துவதே அரசியல் நான் சொல்கிறேன்.
பணக்கார பிள்ளைகளை படிக்க வைப்பதற்காக நீங்கள் தேர்வு நடத்துகிறேன். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். தமிழ்நாட்டில் ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்குங்க. தமிழ்நாட்டோட அரசாங்கத்தால் நடத்தப்படுகிற ஒரு மருத்துவக் கல்லூரி. தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு அதில் முழு உரிமை இருக்கிற பொழுது, ஆனால் நான் தான் சீட்டை எத்தனை சீட்னு முடிவு பண்ணுவேன், நான் தான் அதை எப்படி நடத்த வேண்டும் முடிவு பண்ணுவேன் என்று சொல்வதற்கு டெல்லி யாருங்கிற கேள்வி இருக்கிறது. இது மாநில சுயாட்சியோட சம்பந்தப்பட்ட விஷயம். நான் காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட லிமிட் பண்ணிக்கிறேன். அவர் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அனைத்து அரசியல் கட்சிகளிலும் வரவேற்பு இருக்கிறது. இன்னைக்கு கூட எதிர்க்கட்சி தலைவர்கள் அவரை போய் சந்தித்து வாழ்த்து சொல்லியிருக்கிறார்கள். என்ன காரணம்? அவர் இன்னொரு அரசியல் சக்தியாக மாறாரா? மாறட்டும், மாற வேண்டும். இன்னைக்கு ஜென்சி இளைஞர்கள் தவறாக வழிநடத்தப்படுவதை தடுப்பதற்காக ஒரு நல்ல வாய்ப்பு. ஜென்சி இளைஞர்கள் நேர்மைக்காக, மக்களின் நல்வாழ்க்கைக்காக, இளைஞர்களின் எதிர்காலத்துக்காக போராடுகிறார்கள் என்பதை காட்டுவதற்கான ஒரு போராட்டமும் கூட. போராட்டம் நடத்தியிருக்காங்க, பார்லிமெண்ட்டுக்கு போறாங்க. அதுதான் சரியா? அது பார்லிமெண்ட்டில் நோக்கி நாங்கள் ஸ்பீக்கரை பார்த்து மெமரண்டம் கொடுக்க போகிறோம், பிரைம் மினிஸ்டர் பார்த்து பேச போகிறோம். நீங்கள் எங்களை கூப்பிடவே மாட்டேங்கிறீங்களே. 700 நாட்கள் போராட்டம் நடத்திய விவசாயியை ஒரு நாள் சந்திக்க முடிஞ்சது அவங்களால்? அந்த இடத்துல தானே உட்காந்துறீங்க, தினமும் அந்த வழியாக தானே போகிறீங்க. 700 நாள் போராட்டம் நடத்தி 65 பேர் செத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் கூட நீங்கள் பேசலை. ஆனால் அந்த விவசாய சட்டத்தை திரும்ப பெற்று விட்டீர்கள். இப்பொழுது கூட நீங்கள் பேசாமலே இருந்தீர்கள். 18 நாள் உண்ணாவிரதம் இருக்கிறான். வாங்சுக் சாகிற நிலைமையில தான் அவரை மருத்துவமனையை கொண்டு போறீங்க. ஏன் அதற்கு முன்னால் யார் இந்த மாணவர்கள்? யார் உங்களுக்கு எதிரிகளா? மாணவர்கள் இங்கே படிக்கிற மாணவர்கள் மத்திய அரசாங்கத்தின் எதிரிகளா? மத்திய அரசாங்கத்தின் ஒரு பகுதி தானங்க கல்வி கொடுக்கிறது. அந்த கல்வி படிக்கிற மாணவர்கள் ஒரு போராட்டம் என்று சொன்னால் அவரிடம் போய் காது கொடுத்து கேட்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதிர்க்கட்சி தலைவர்கள் போலலாம் அந்த மாணவர்கள் செயல்படுகிறார்கள். எதிர்க்கட்சி யார் போய் போராட்டம் நடத்தினா வாழ்த்துறாங்க, அவ்வளவுதான். அது எதிர்க்கட்சிக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. பாஜகவுக்கு எதிராக மாறுவார்கள் நீங்களே சொல்றீங்க. இல்ல, பாஜகவுக்கு எதிராக மாறுவார்கள், மாறுவார்கள். அதாவது என்னன்னா, அவங்களோட கோரிக்கையில் இருக்கிற நியாயத்தை வைத்து நான் சொல்கிறேன். அதனால நாளைக்கே ஒரு அரசியல் கட்சியா பிரதம மந்திரியோட போஸ்டை பிடிச்சிருவாங்களா அப்படிலாம் நான் சொல்ல. அது அதாவது நீட்டு எதிர்ப்பு என்பதே ஒரு அரசியல் தான். நீட்டை கொண்டு வருவது என்பதும் ஒரு அரசியல் தான். அதனால் நீட்டை எதிர்த்து போராடுவதும் ஒரு அரசியல் போராட்டம் தான். இளைஞர்களை நோக்கி அந்த அரசியல் போராட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். எங்க யார் வன்முறையை தூண்டியது யார்? போலீஸ்காரர்கள் தான் அடித்து வன்முறையை உருவாக்கி இருக்கிறார்கள். மாணவர்கள் யாரோ அல்லது இளைஞர்களோ யாரும் வன்முறையை உருவாக்கவில்லை. போலீஸ்காரர்கள் தான் அடித்து வன்முறையை உருவாக்கி இருக்கிறார்கள், கண்ணீர் வீசியிருக்கிறார்கள். அப்போ அமைதியான போராட்டம் நடத்துவது என்பது இந்திய நாட்டின் அரசியல் சட்டம் கொடுத்திருக்கிற அடிப்படை உரிமை. அந்த அமைதியான போராட்டம் நடத்தினால் கூட கைது செய்வேன், அடிப்பேன், உதைப்பேன் என்று சொல்வது இன்னைக்கு அந்த அபிஜித் தீப்கே அவரை கூட்டிட்டு போயிருக்காங்க. எங்க கூட்டிட்டு போயிருக்காங்கிற தகவல் கூட சொல்லவில்லை. அதனால இந்த போராட்டம் நியாயமான போராட்டம். அதுவும் தேர்தல் முகமை என்ற பெயரில் ஊழல் செய்கிற ஒரு அமைப்பை எதிர்த்து நடைபெறுகிற மிகச்சிறந்த போராட்டம். மன்றத்தினுடைய வாசலை மூடினாலும் கரப்பான் பூச்சி எந்த இடத்துல வேணாலும் புகும் என்பதற்கு தான் அவர்களுக்கு பயம் அதிகமாக இருக்கிறது. இந்த கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டி என்ற பெயர் வைத்தது மூலமே பல்வேறு தரப்பினரும், ஏன்னா பல்வேறு மாநிலங்களில் உங்களுக்கு ஆதரவு பெருகிக்கிட்டே இருக்கு. இது பாஜகவுக்கு மாற்றாக வந்துடும். நீங்களே சொல்றீங்க, எதிர்க்கட்சிகளும் ஆதரவு கொடுக்குறாங்க. இளைஞர்கள் தான் இனி வருங்கால அரசியலை முன்னெடுத்து செல்ல போகிறார்கள் என்பதற்கான அடையாளமா இது? அடையாளம் தான். எதிர்காலத்தில் இளைஞர்கள் நம்ம யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்று மமதையில் இருக்கிற நரேந்திர மோடிக்கு ஆபத்தை இவர்கள் உருவாக்கவும் செய்யலாம். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு நீங்க அரசியல் ஆபத்து, ஒரு ஷேக் அந்த பதட்டம் தானங்க தெரியுது. அந்த பதற்றத்தின் காரணமாக தானே நீங்கள் காலையிலேயே இடத்த காலி பண்ணிட்டீங்க. அடுத்தது வாங்சுக் அவர் விரும்புகிற மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்கல, உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவங்க சொல்கிற அந்த ஆய்வுகளில் சந்தேகம் இருக்குன்னு அவங்க மனைவி சொல்கிறாங்க, கேட்க மாட்டேங்கிறீங்க. அதுக்கு அடுத்து அங்கே இருக்கிற இளைஞர்களை அடித்து கையால் பிடிச்சி இழுத்துலாம் அனுப்புகிறாங்க. பெண்களை ஆண் போலீஸ் கையால் பிடிச்சி அனுப்புகிறாங்க. அதான் நம்ம டிவியில் நேரடியாக பார்க்குறோம். அப்போ என்ன அர்த்தம்? ஷேக் ஆயிட்டாரு. நீங்கள் ஷேக் கொடுக்க போகிறது இல்லை. ஏற்கனவே அவர் பதட்டத்தில் நீங்கள் பதறி அடித்து கொண்டு தான் இருக்கிறார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. முக்கியமாக கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள் முன்னால் ஒரு போராட்டம் நடந்தது, டெல்லி போராட்டம் நடந்தது. அதாவது ஊழலுக்கு எதிரான ஒரு போராட்டம் அதே இடத்துல அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா அதனால் உருவான தலைவர் தான் அரவிந்த் கெஜ்ரிவால். ஆமாம், நல்லா ஞாபகம் வச்சுங்க. அது நம்ம அப்பவும் என்ன பண்ணோம், தவறாக தான் இடம் போட்டோம். இது ஒன்று அரசியலில் பெருசு மாற்றம் வராதுன்னு சொல்லி அன்றைக்கி ஒரு மாற்றத்தை உருவாக்க முடிந்தது. அவரால் டெல்லியிலையும் மாற்றத்தை கொண்டு வந்தார். இப்பொழுது பஞ்சாபை ஆண்டு கொண்டும் இருக்கிறார். ஆனால் இன்றைக்கி இளைஞர்கள் தானேன்னு சொல்லி இவங்க ஒதுங்கி யாரும் போக முடியாது. அவருடைய கேள்வி நியாயமானது. இந்த அரசாங்கத்தின் கொள்கையை இன்றைக்கி கேள்வி கேட்டு கொண்டு இருக்கிறார்கள். இந்த காங்கிரஸ் ஜனதா பார்ட்டியை காங்கிரஸ் தூண்டுதா? காங்கிரஸுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. காங்கிரஸுக்கோ எதிர்கட்சிகளுக்கோ எந்த சம்மந்தமும் கிடையாது. அவர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள், அகிலேஷ் யாதவ், மஹமூத் மொய்த்ரா போன்ற டிஎம்சி தலைவர்களெல்லாம் நேரில் சென்று வாழ்த்தியிருக்கிறார்கள். அவ்வளோதான்.
ஆனா அது எதிர்க்கட்சிகள் எல்லாமே அவங்கள தனக்கு சாதமா பயன்படுத்தி நினைக்கிறாங்க. பயன்படுத்த நினைக்கலாம், ஆனால் இது ஒரு நியாயமான போராட்டம் தானே, இது ஒரு அநியாயமான போராட்டம்னு சொல்ல முடியாது. அதாவது லஞ்ச லாவணியத்துக்கு எதிராக, குறிப்பாக தேர்வுகளில் நடைபெறுகிற லஞ்ச லாவணியம். இன்னைக்கு அரசியல் எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்களேன். அரசியல் என்பது ஒரு காலத்தில் சுதந்திரம் வாங்கினதுக்கு பிறகு இந்த அரசியல் தலைவர்கள் வந்தால் நாட்டு மக்களுக்கு இது செய்வார்கள் என்று நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் இப்போ என்ன ஆகி போச்சு பாருங்கள். இன்றைக்கி நாடாளுமன்ற உறுப்பினர் என்பவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு ஏஜென்ட் மாதிரி ஆயிட்டார், ஒரு புரோக்கர் மாதிரி ஆயிட்டார். மக்களுக்கும் முதலாளிக்கும் இடையில் அவர் ஒரு புரோக்கர். எனக்கு ரேஷன் கார்டு வேணா அவர் தான் கொடுப்பார். அவர் யார் எனக்கு ரேஷன் கார்டு கொடுக்க? எனக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும், எங்கள் தெருவுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் நான் அரசியலை சார்ந்தா இருக்கணும். அப்போ அரசாங்கம் என்னத்துக்கு இருக்குது? ஒரு அரசியல்வாதி என்பவர் இன்னைக்கு சுருங்கி போய் ஒரு பேரம் பேசி கம்பெனிகளின் கையாளாக, கார்ப்பரேட்டுகளின் கையாளாக மாறி போய் இருக்கிறார் என்பதுதான் இன்னைக்கு இருக்க யதார்த்தம். இந்த யதார்த்தத்தை உடைத்து இளைஞர்கள் போராடுவது நமக்கு ஏற்படுத்தியிருக்கிற நம்பிக்கைக்கு ஒரு நல்ல உதாரணம். ஆனா இந்த அமைப்பு மேல, காக்ரோச் ஜனதா பார்ட்டி அமைப்பு மேல சிறிய அளவுக்கான சாதிய வர்ணமும் பூசப்படுது அல்லவா? நீ நாம ஜாதி இல்லாமல் இருக்கலாம், இன்னொன்று கூட நகைச்சுவையாக சொல்லலாம். நாம் யாருக்கும் லஞ்சம் கொடுக்காம இருக்கலாம், ஆனால் லஞ்சம் கொடுக்காம நாட்டில் எந்த காரியமும் நடக்கலைன்னு சொல்லுவாங்க பொதுவாக. ஆனால் இதுக்கு ஜாதிய வர்ணம் பூசுவதற்கு யார் வேணாலும் முயற்சி பண்ணலாம். நீ அப்படி பார்த்தீங்கன்னா பல போராட்டங்களை அப்படி பார்க்க முடியும். விவசாயிகளை நீங்கள் வெறும் ஜாட் விவசாயிகள் போராடினார் என்று சொல்ல முடியுமா? அங்கே இருக்கிற ஹரியானா விவசாயிக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற காவிரி நீர் பாசனத்தில் இருக்கிற பாண்டியன் குரல் கொடுக்கவில்லையா? அதனால் நம்ம அப்படி பார்த்தால் தவறு. ஆனால் எதிர்க்கட்சியில் ஆதரவு கொடுக்க வேண்டும். இன்னும் தெருவுக்கு ஒன்று நான் சொல்கிறேன், இதை பயன்படுத்தி கொண்டு பாராளுமன்றத்தில் இன்றைக்கி நல்லா பண்ணியிருக்காங்க. பாராளுமன்றத்தில் இன்றைக்கி பாராளுமன்றம் முழுவதும் ஒத்தி வைக்கப்பட்டு விட்டது. எதிர்க்கட்சிகளுடைய அமளி என்று இல்லை, எதிர்க்கட்சிகளின் ஜனநாயக உரிமையை கேட்ட காரணத்தினால், அவர்கள் பாராளுமன்றத்தில் சபாநாயகர் மறுத்த காரணத்தினால் இன்றைக்கி அமளி ஏற்பட்டு பாராளுமன்றத்தின் இரு அவைகளும் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சனையும் பேசியிருக்கிறார். அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட உண்ணாவிரதம் ராமர் கோயில் நீங்கள் நினச்சி பாருங்க. ராமர் கோயில் கட்டுறதுக்கே ஒரு பெரிய தேவையில்லாம பிரச்சாரம் பண்ணாங்க. பல ஆண்டுகளுக்கான போராட்டமாக ஒரு அரசியலே மாற்றக்கூடிய உண்மை என்ன தெரியுங்களா உங்களுக்கு? அந்த ராம் கோயிலோட ட்ரஸ்ட், அந்த தீர்த்த ட்ரஸ்ட் இருக்கு பாருங்க, அதை உருவாக்குறதே நரேந்திர மோடி. பாராளுமன்றத்தில் பிப்ரவரி மாதம் 2020 அவர் தான் அந்த அனௌன்ஸ் பண்ணார். சம்பத் ராய்ங்கிற விஸ்வ இந்து பரிஷத் தலைவர் தான் அதனோட ட்ரஸ்டின் தலைவர், அனௌன்ஸ் பண்ணவரே அவர் தான். அந்த ட்ரஸ்ட் உறுப்பினர்களுக்கும் RSSக்கும் விஸ்வ இந்து பரிஷத்துக்கும் பாஜகவும் நேரடி தொடர்பு இருக்கிறது. ஆனால் இப்போ என்ன அமைதியாக இருக்கிறாங்க? அது ஒரு தனி அமைப்பு, இண்டிபெண்ட் அமைப்பு. எப்படி தேசிய தேர்வு முகமை ஆணையம் இண்டிபெண்ட் அமைப்புன்னு ஒதுங்குறாங்களோ, அதே மாதிரி ராமர் கோயிலும் ஒரு இண்டிபெண்ட் அமைப்பு. அந்த இண்டிபெண்ட் அமைப்புக்கு அதனுடைய சேர்மன், அந்த ட்ரஸ்டோட சேர்மன் சம்பத் ராய்னு அனௌன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கு ஏன் வந்தது? 15 பேர் அனௌன்ஸ் பண்ணாருங்க பாராளுமன்றத்துல. பண்ணிட்டாங்க. இப்போ அது ஊழல் நடந்துருச்சு. இல்ல, அது முக்கியமாக நன்கொடை கொடுத்ததுல, கடவுள் பேரால் நன்கொடை கொடுத்ததுல கையாடல். நன்கொடையில மட்டும் கையாடல் இல்லை. நீங்க ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா ராமர் கோயில் கட்டும் போதே ஊழல் ஆரம்பித்து விட்டது. நிலத்தை 2 கோடிக்கு வாங்குறாங்க, 28 கோடிக்கு விற்கிறாங்க. ஒரு இடத்துல 9 கோடிக்கு வாங்குறாங்க, 54 கோடிக்கு விற்கிறாங்க. ராமர் கோயில் கட்டும் போதே ஆரம்பிச்சிருச்சு. கட்டி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சோன்னா ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ எவ்வளோ ஊழல்னு பாருங்கள். ராமர் கோயிலுங்கிறதே ஒரு எப்படின்னா மக்களை திசை திருப்பி வாக்கு வங்கி அரசியலுக்காக, பாஜக ஆட்சிக்கு வருவதற்காக ராமரை பிடிச்சி கேட்டாங்க. இப்போ அந்த ராமருக்கு ஊழல் பண்ணி வழிகாட்டுறாங்க. நடவடிக்கை கைது செய்யப்பட்டிருக்காங்க, நடவடிக்கை எடுத்திருக்காங்க. யார் மேலே நடவடிக்கை எடுத்துறீங்க? அந்த பணத்தை என்னவங்க மேலே தான். ஆனால் சிசிடிவியை ஆஃப் பண்ண சொன்னது பணத்தை என்றவங்க மட்டும்தானா? சிசிடிவி ஆஃப் பண்ணிட்டு வேலை பண்ணது யார்? அந்த பணத்தை எண்ணும்போது செக்யூரிட்டி கார்டு அங்கே இருந்திருக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன் செக்யூரிட்டி கார்டு அந்த நேரத்தில் இல்லை? அப்போ இதுக்கெல்லாம் காரணம் யார்? விசாரணையில் வரும். இல்லைங்க, எல்லாரும் யாரு? நீங்கள் யாருங்க? இப்போ நான் ஒரு கல்விக்கூடத்தின் தலைவர், நான் கல்வி நடத்துகிறேன், அல்லது ஏதோ ஒரு தொழில் நடத்துகிறேன், அதுக்கு நான் தலைவர். அங்கே ஒரு தப்பு நடந்தால் யாருங்க பொறுப்பு? அதுக்கு அங்கே இருக்கிற கிளாஸ் போகிறா, அங்கே இருக்க செக்யூரிட்டி மேன் தான் பொறுப்பா? யார் பொறுப்பு இருக்கணும்? அந்த ட்ரஸ்டோட சேர்மன் யார்? ஏன் சம்பத் ராயையும் அந்த செக்ரட்டரியும் நீங்கள் கைது பண்ணல? ஏனென்றால் இவர்கள் நேரடியாக VHP ஆட்கள், RSS ஆட்கள், அதனால நீங்கள் கைது பண்ணல. இதுக்கு நம்ம உண்மையை சொல்றதுல எல்லாம் ராமர் தான் காப்பாற்றணும். இல்லை, அவங்க எல்லாருமே விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. அந்த மாநிலம் மட்டும் இல்லை, நாடு முழுக்க மிகப்பெரிய. என்ன கேட்குறேன்,
அதிருப்தி ஏற்பட்டிருக்கு. எஸ்ஐடி மட்டும் தான் போட்டிருக்கீங்க, நல்லா கவனிங்க. அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு, அதிருப்தியும் ஏற்பட்டிருக்கும். பயந்து போய் இருப்பாங்க. ஏன்னா இது தேர்தலில் எப்படி வரும், ஏன்னா ராமர புண்ணியத்தில் ஆட்சிக்கு வந்தோம், அதே ராமர் பேரில் வேற ஏதாவது நடந்துருமோன்னு ஒரு பயம். ஏற்கனவே வந்து அங்கே அகிலேஷ் யாதவ் நல்ல நிலையில் கட்சியை வளர்த்திருக்கிறார். போன பாராளுமன்றத்தில் நேரத்தில் ஒரு நல்ல போராட்டத்தை நடத்தி அதிக அளவில் வெற்றி பெற்றிருக்கிறார். இப்போ இதுவும் சேர்ந்த என்ன ஆகுங்கிறது அவங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கும். ஆனால் நம்ம கேட்குற கேள்வி என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு புனிதமான இயக்கம் ஆர்எஸ்எஸ் என்பது தர்மத்தை வளர்ப்பது, இந்து தர்மத்தை போதிப்பது. ஆனால் இந்து தர்மம் என்ன லஞ்சம் வாங்க சொல்லிச்சா, காணிக்கையை திருட சொல்லிச்சா? அதே மாதிரி தான் இப்போ முருகன் கோயில் நடந்திருக்கு. அதாவது கடவுள் என்ற பெயரில் கொள்ளையை இவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள். அதுக்கு தான் அவங்க தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறாங்க, ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட், அதாவது இந்து கோயில்களை எல்லாம் நிர்வகிப்பதற்கென்று தனி இலாக்காவே தேவையில்லை, அதை யார்கிட்டையாவது கொடுத்துருங்க. அப்படின்னா கொடுத்தா என்ன, கொடுக்காம இருக்கையிலேயே இப்படி இருக்குன்னா அயோத்தியில் வந்து அது தனி ட்ரஸ்ட்டு, மற்ற கோயிலெலாம் அரசாங்கம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இங்கே இண்டிபெண்டன்ட் ட்ரஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்த இண்டிபெண்டன்ட் ட்ரஸ்ட்லேயே இப்படி நடந்திருக்கு. எல்லா கோயிலையும் தனியாட்ட கொடுத்தா என்ன நடக்கும்? இது அரசியல் மாற்றத்தை தரும் நினைக்கிறேன். முக்கியமாக நாடாளுமன்றத்தில் பெரிய அளவுக்கான பிரச்சனை, இது அரசியல் நோக்கம் போட தானே. முக்கியமாக நீங்களே இப்போ ஏதோ அங்கே இருக்கிறவங்க எல்லாமே நல்லா நம்ம தெரிஞ்சுக்கோம். அரசியல் இல்லாமல் எதுவும் இல்லை, அணுவும் அசையாது. இப்போ எல்லாமே அரசியல் தான். கொடுப்பதிலிருந்து வாங்குவதிலிருந்து விற்பது எல்லாமே அரசியல் தான். அப்போ அரசியல் இதுலேயும் இருக்குமா? இருக்கு. என்ன அரசியல் இருக்கு? ராமர் கோயில் பணத்தை திருடாதன்னு சொல்ற அரசியலும், ராமர் கோவில் பணத்தை திருடிட்டு நியாயம் மறைக்க முயற்சி மறைக்க முடியாம யாரு சொன்னதுங்க? ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருங்க, லட்சுமி நாராயணன், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவர் ராமச்சரிதாங்கிறத ராம காவியத்தை தங்கத்தில் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காருங்க. அந்த போய் பார்த்தா கொடுத்த 6 மாதம் அங்கே இருந்துச்சா புத்தகம், அதுக்கப்புறம் காணாமல் போயிருச்சான். இப்போ கேட்டால் நாங்கள் தனியாக வச்சுருக்கிறோங்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம், அவரு ராம பக்தர் தான். அப்போ நீங்கள் ராம பக்தர்களையே ஏமாற்றி அவரோட பணத்தை கொள்ளையடித்திருக்கிறீர்கள். ஆனால் இது வருகின்ற தேர்தலை நோக்கி போகின்ற ஒரு அரசியல் தானே. ஆமாம், போகும், டெஃபினட்டாக போகும். இதெல்லாம் எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? உத்தரப்பிரதேச ஊருக்கு போய் நான் வந்து ஊழல் ஒழிக்க பிறந்த ஒரே மனிதன் நான் மட்டும்தான் சொல்கிறாரு பிரதமர். அவர் ஒருத்தர் தான், 0 டாலரன்ஸ். அதனால் அந்த ஊழலுக்கு எதிராக ஒரு பெரிய நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஆனால் என்ன நடந்திருக்கு? இது கிட்டத்தட்ட வந்து கட்டடம் கட்டும்போதுலேருந்து பிரச்சனைங்க. 2011 பிரச்சனை ஆரம்பிச்சு இன்னைக்கு 2026 அது உச்சகட்டத்துக்கு போய் அங்கே இருக்க ட்ரஸ்ட்டு இவங்களெல்லாம் கைது பண்ணாமல் அங்கே இருக்கிற அந்த பணத்தை எண்ணவங்க, அந்த உண்டியலை காணிக்கை எண்றவங்க, எடுபடியாக இருக்கிறவங்கள மட்டும் தான் கைது பண்ணியிருக்காங்க. அதில் நேரடியாக, நல்லா கவனிங்க, நேரடியாக யாரையும் கைது செய்யவில்லை. அதுக்கு பொறுப்பானவர்கள் வெளியில் விடப்பட்டிருக்கிறார்கள். எஸ்ஐடி என்பது இது வந்து மாநில அரசாங்கம் போட்டிருக்கிற ஒரு எஸ்ஐடி தான். ஏன் உச்சநீதிமன்ற நீதிபதியோட நேரடி பார்வையில் நடத்த வேண்டியதானே? உச்சநீதிமன்றம் தானே ட்ரஸ்ட் போடணும்னு சொல்லிச்சு. அந்த ட்ரஸ்ட்டில் இப்போ தப்பு நடந்திருக்குது இல்லை? இப்போ உச்சநீதிமன்றத்தோட நேரடி பார்வையிலேயே நீங்கள் ஏன் ஒரு விசாரணை நடத்தக்கூடாது? ஆனால் எஸ்ஐடி என்பது அயோத்தியில் நடந்திருக்க, அதாவது ராமர் கோயில் நடந்திருக்கிற தவறுகளை மறைப்பதற்காக, அவர் அடித்த கொள்ளையை மறைப்பதற்காக போடப்பட்டிருப்பது தான். நாடாளுமன்றத்தில் இதையும் ஒரு முக்கியமான பிரச்சனை எதிர்கட்சி எழுப்பினாங்க, பேசவே அனுமதிக்கல. ஆனா முக்கியமாக இந்த நாடாளுமன்றத்தில் மறுவரையறை மசோதா ஒரு எதிர்பார்க்கப்பட்டது, வருமாங்கிற சந்தேகம் வரலாம். மறுவரை வரலாம். ஆனால் மறுவரையறை வந்தால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிக குறைவு. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா 543 பேர் இருக்கும். அதில் 2/3 மெஜாரிட்டி வேணும். 3 2 பங்கு. 3 2 பங்குனா எவ்வளோ வரும்? 362 வருமா? 362 தான் நினைக்கிறேன். 362 வரும். 362 அவங்கள்ட்ட இல்லை. அவங்கள்ட்ட இருக்கிறது 316 17 தான். இந்த 316 17 இப்போ வந்து டிஎம்சியில இருந்து கொஞ்சம் பேரை கூட்டு வந்துடுற 20 பேரை அவ்வளோ அப்படி வந்தால் கூட 362 வருவதற்கான வாய்ப்பு இல்லை. அதனால அவங்க வந்து யோசிக்கலாம். அது நாடாளுமன்ற மறுவரையறை என்பது தென் மாநிலங்களுக்கு இழைக்கப்படுகிற ஒரு பெரும் அநீதி. அதாவது மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய ஒரே காரணத்துக்காக எனக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் குறையும் என்று சொன்னால் இது என்ன கொடுமை பாருங்க அன்னைக்கு. அதனால தான் 1952 ஏகே கோபாலன் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற பொழுது தனிநபர் மசோதாவை கொண்டு வந்தார். என்ன மசோதா கொண்டு வந்தார்னா, விகிதாச்சார அடிப்படையில் பிரதிநிதித்துவத்தை நாம் முடிவு செய்ய வேண்டும். எந்த கட்சிக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குது என்பதை கட்சிக்கு தான் அந்த முடிவை விடணும். அந்த கட்சி யாரை கொண்டு போவது, பாராளுமன்றத்துக்கு அனுப்புவது, சட்டமன்றத்துக்கு அனுப்புவது என்பதை முடிவு செய்ய வேண்டும் என்று சொன்னார். இன்றைக்கி நேரடியாக என்ன ஆகி போச்சு? இப்போ வந்து 543 பேர் இருக்கும்போது எனக்கு பேச எத்தனை நிமிஷம் கிடைக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்கள். 850 பேர் பாராளுமன்றம்னா அது வந்து எப்படி ஆக போகுது? 317 பேர் அதிகமாக போகிறாங்க. சந்தைக்கடைக்கு மேலே எனக்கு அது வார்த்தை சொல்ல தோணல. சந்தைக்கடை தான் பிரதிநிதிகள் கிடைப்பாங்கல்ல. பிரதிநிதி நம்ம கேட்க வேணாம்னு சொல்லுங்க. உங்களுக்கு என்ன அவசரம்? நீங்கள் வந்து 71 அல்லது 42வது அமெண்ட்மெண்ட் வரும்போது இதை பற்றி பேசியிருக்கிறோம். 2001 பேசியிருக்கிறோம். மறுபடியும் 2021 பேசியிருக்கோம். மறுபடியும் 2026
மக்கள் கணக்கெடுப்புக்கு பிறகு பேசலாம்னு சொல்லியிருக்கும் போது இப்பொழுது உங்களுக்கு என்ன அவசரம்? 2021 மகளிர் மசோதாவை நிறைவேற்றிவிட்டோம். எல்லா கட்சிகளும் ஆதரவு தெரிவித்து விட்டார்கள். ஏற்கனவே கொண்டு வந்த மசோதாவை, காங்கிரஸ் காலத்தில் கொண்டு வந்த மசோதாவை எதிர்த்தவர்கள் பிஜேபி காரர்கள். இன்னைக்கு அந்த பிஜேபியை கொண்டு வருகிற பொழுது எல்லோருமே ஆதரவு தெரிவித்து அதை நிறைவேற்றி விட்டோம். ஏன் 543 நீங்கள் 33% கொடுக்கலாம், கொடுத்து விட்டு நீங்கள் அடுத்த முயற்சி செய்யலாம். அப்படி ஒரு நாடாளுமன்றத்தை மறுவரை செய்கிற பொழுது நாட்டு மக்கள் மத்தியில் பேசணுமா வேணாமா? நாட்டு மக்கள் மத்தியில் பல விஷயங்களை பேசுகிறோமா இல்லையாங்க? நீங்கள் அந்த மக்கள் மத்தியில் ஒரு வாக்கெடுப்பு நடத்துகிற மாதிரி அல்லது ஒரு பொது விசாரணை நடத்துகிற மாதிரி பல இடங்களுக்கு போய் பல விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஒரு தொழிற்சாலை திறப்பதற்கு கூட நாட்டு மக்கள்கிட்ட போய் கேட்குறீங்களா? இப்போ பாராளுமன்றத்தை மறுவரை செய்து 850 பேர் ஆக்குனீங்கன்னா என்ன நடக்கும்னா, தென் மாநிலங்கள் குடும்ப கட்டுப்பாடை கடைபிடித்த காரணத்தினால் அவர்கள் அதுவும் மக்கள் தொகை அடிப்படையில் பிரிக்கிற பொழுது இவர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் குறைபார்கள். வட மாநிலங்கள், அதாவது பீகார், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் இப்படி போன்ற வட மாநிலங்கள் மட்டுமே இவர்களுக்கு தேவையான, பாஜகவுக்கு தேவையான, நல்ல கவனிங்க, எங்கே பாஜக எங்கே பெரிய அளவில் இருக்கிறது? வட மாநிலங்கள் தான் இருக்கிறது. அந்த வட மாநிலங்களை வைத்துக்கொண்டு தென் மாநிலங்களை மீண்டும் அடிமைப்படுத்துகிற ஒரு நிலைமை வரும். வடக்கு வளர்கிறது, தெற்கு தேய்கிறது என்ற நிலைமையை நோக்கி இவர்கள் நம்மை அழைத்து சென்று விடுவார்கள் என்ற பயம் இருக்கிறது. இந்த தொடரில் வர வாய்ப்பு இல்லையா? இந்த தொடரில் வரலாம் என்று தான் சொல்கிறாங்க. நீங்க சொன்ன நம்பர்ஸ் இருக்கனால கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஏன்னா அவங்க எதிர்பார்த்த மாதிரி எல்லாரும் வரல. டிஎம்சில இருந்து 20 பேர் வந்திருக்காங்க. திமுக ஆதரவு கொடுக்குமோங்கிற, திமுக ஆதரவு கொடுக்குமா கொடுக்காதான்னு என்ன, திமுக ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்காங்க. இப்போ இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பேசப்படுகிற ஒரு சப்ஜெக்ட் என்னன்னா, திமுக நிலைப்பாடு என்னவா இருக்கும்? திமுக பாஜக ஆதரவு கொடுக்குமா? அது திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வார்த்தையை தான் நான் திருப்பி சொல்ல முடியும். அதாவது பொதுவான மக்கள் உரிமைக்காக, மாநிலங்களுக்கு உரிமைக்காக திமுக எதிர்கட்சியோடு சேர்ந்து குரல் கொடுக்கும். ஆனால் காங்கிரஸுக்கோடு சேர்ந்து நிற்காது என்பதுதான். அதனால் திமுக இதில் பார்த்து கண்டு காணாமல் இருப்பார் என்பதெல்லாம் தவறான செய்தி. இன்றைக்கி கூட அந்த மாதிரி ஒரு நாடாளுமன்றத்தில் மசோதா வந்தால் அதை எதிர்ப்போம் என்று சொல்லி தான் நாடாளுமன்ற குழு தலைவராக TR பாலுவும் சிவா அவர்களும் பேசியிருக்கிறார்கள். ஆனால் மெதுவாக பிஜேபி பக்கம் போவதற்கு இது முதல் படியாக இருக்கலாம். இது எதிர்கட்சிக்காரங்க சொல்லி தான் ஆகணும். காங்கிரஸுக்கு வேறு வழி இல்லை. காங்கிரஸ் பண்ண துரோகம் மாதிரி எந்த கட்சியும் துரோகம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா 2 மந்திரி பதவிக்காக கூடவே இருந்த திமுகவுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். திமுக போனதுக்குனால இழப்பு யாருக்குன்னா காங்கிரஸுக்கு தான். திமுக விட்டு விலகிய காரணத்தினால் பல மாநிலங்களில் அகிலேஷ் யாதவ் எதிர்ப்பு தெரிவித்தார்ல, போன இந்தியா கூட்டத்தில் எதிர்ப்பு தெரிவித்தார்ல, மம்தா பானர்ஜி எதிர்ப்பு தெரிவித்தாங்களே, பீகாரில் லல்லுவோட பையன் தேஜஸ்வி யாதவ் எதிர்ப்பு தெரிவித்தார்ல. அப்போ பல மாநிலங்களில் வலுவாக இருக்கிற எதிர்கட்சியில் ஒன்றிணைக்க வேண்டிய வேலையை செய்ய தவறிட்டு காங்கிரஸ் வெறும் 2 சீட்டுக்காக, அது என்ன நகைச்சுவையாக சொல்லணும்னா, சிபிஎம் கூட திமுக விட்டுட்டு தானே போச்சு. திமுகவை விட்டுட்டு போகல, நல்ல அது திமுகவை விட்டுட்டும் போகல, தாவேக்காவோட ஒட்டிக்கிட்டும் இல்லை, வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. என்னன்னா கூட்டணி பாருங்க, அவர் ரொம்ப தெளிவா இடதுசாரிகள் எந்த கூட்டணியும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. திமுக இல்லைங்கிறாங்கல்ல, திமுக கூட்டணியிலும் இல்லை, தாவேகா கூட்டணியும் இல்லை, நடுநிலையில இருக்கிறாங்க. திமுக இல்ல தானே, திமுகவோட இப்ப இல்லைங்க. நாளைக்கு எப்ப வரும் தாவேக்கா எடுக்கிற நடைமுறை பொறுத்து இடதுசாரிகளுடைய நடைமுறை மாறும். திமுக இல்ல தானே, இன்னைக்கு எந்த கூட்டணியிலும் இல்லைன்னு சொல்லி திமுக இருக்கா இல்லையா? திமுகவோட இருக்குங்கிற விட எந்த கூட்டணியில் நாங்கள் இல்லை என்று சிபிஐ சொல்லிச்சா இல்லையா? திமுகவோட இல்லை என்பது உண்மை. என்ன விஷயம்னா, இப்போ ஒன்றும் தேர்தல் இல்லை, தேர்தல் நேரத்தில் என்னங்கிறத பேசுவோம். ஆனால் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்காங்க. தவகாவுக்கு இடதுசாரிகள் கொடுக்குற ஆதரவும் காங்கிரஸ் கொடுக்குற ஆதரவுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. காங்கிரஸ் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த சினிமாவில் வர வில்லன்க இப்போ இடத்த பங்கு போடுவாங்க பார்த்துருக்கீங்களா? இந்த ரவுடிகளாக சேர்ந்துக்கிட்டு இந்த ஏரியாவெலாம் நீ அடிச்சுக்க கொள்ள, இந்த ஏரியாவில் நீ அடித்து கொள்ளணும். அதே மாதிரி இவர் என்ன முடிவு பண்ணிட்டார், இனிமேல் வட இந்தியாவில் நம்ம வர முடியாது, தென்னிந்தியா முழுமையும் நம்ம கைப்பற்றிக்கலாம். ஏன்னா தெலுங்கானாவில் வந்துட்டோம், கேரளாவில் வந்துட்டோம், அப்போ கர்நாடகாவில் வந்துட்டோம், தமிழ்நாடு மட்டும் தானே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நுழைஞ்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி இறங்கியிருக்கார். நிச்சயமாக ராகுல் காந்தி அவர்களுக்கு இந்த வாய்ப்புகள் அவர் எதிர்பார்த்த மாதிரி இருக்காது என்பது மட்டுமல்ல, இந்தியா முழுவதுமே அவர் மிகப்பெரிய தோல்வியை மீண்டும் சந்திக்க போகிறார். இது எதிர்க்கட்சிகளை வலுவிழக்க செய்து பாஜகவுக்கு வாசல் வழியை திறந்து விட்டிருக்கிறார் என்றுதான் பொருள். இந்த நிகழ்ச்சியில் கருத்தில் கூறுமிக்க துரை பாண்டியன் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.